கொண்டு வரேன்னா ஆனால் உள்ளே கூட கொஞ்சம் படி வச்சிருக்கல, ஏதாவது ஒரு மாதிரி பண்ணியிருக்கலாம். அதுதான் நான் ஐயா அவங்க கான்செப்டே வேற. ஹலோ, ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி. இந்த ஒரு தூரல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், நம்ம எங்கே போனோம்? இவ்வளவு கோடி செலவழித்தோம். ஒரு தூரல் மழை வருது, மழை வருஷம் என்கிட்ட என்ன நிச்சிரன் அவர்களுடைய சிலையை இந்த ஆண்டு 800வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் ஆண்டில் முக்கியமான இந்த ஆண்டில் தான் இந்த உலக அமைதி கோபுரம் திறப்புலா செய்யணும்னு சாமிஜி திட்டமிட்டு செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா என்ற ஒரு இந்த வைரஸ் நோயினால் உலக அளவிலேயே எல்லாரும் பாதிக்கப்பட்டதுனாலையும் இங்கேயும் அந்த பணிகள் நடைபெறாதனாலையும் பூர்த்தியாவாதனால அவருடைய சிலையையே அந்த கொரோனா பீரியடில் சாமிஜி இங்கே உள்ள அந்த செம்மண்ணையே எடுத்து தானாகவே ஒரு இந்த சிலையை செஞ்சார். ஃபோட்டோவை பார்த்து அந்த சிலை பூர்த்தி ஆனோடையும் அதை அவருக்கு மனதுக்கு திருப்தியாகவும் அது அமைஞ்சதுனால உடனே அதை மோல்டு எடுத்துகிட்டு போய் இந்த சிலையை செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அவர் கேட்ட அதே நாளையில் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து கொடுக்க சொன்னோம். அதுலேயும் இயற்கையினுடைய சில மழை காலம் அடிக்கடி மழை பெஞ்சதுனாலையும் அந்த சிலை அவங்களால செய்ய முடியாத காலகட்டத்தில் எப்பயும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து இறக்கிட்டாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் குளிர்ந்த நாளையில் தான் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அழைப்பு கொடுத்துருக்கேன். எல்லாரும் அதை ஏற்று வந்தவைக்கு மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
Indian Bodhisattva Vedantha Vasudeva. Nichiren was born in Japan, East End of Japan, Kiyosumi, முதல்ல மதுரையில் கொண்டாடி அந்த சிலையை அங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். மறுபடியும் இங்கே வந்து இந்த சிலையை அமைக்காம தான் மேலே வந்து அந்த ஃபோட்டோவை தான் வச்சு நாங்கள் இது வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். அந்த மந்திரத்துக்கு மேலே இருக்கிற ஃபோட்டோ அந்த. ஆனால் வந்து இதில் ஒரு என்ன ஒரு அற்புதம்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் நானும் ஜப்பானில் எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கேன். இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் உள்ள நிப்பன் சொன்னியோ இது எல்லா கோயில்லையும் சிலைகளும் இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது. ஆனால் இப்போ அமைஞ்ச சிலையில் வந்து ஒரு சாந்த முகம் அமைஞ்சிருக்கு. ஆனால் மற்ற இடத்துல எல்லாமே அவருடைய முகம் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தோடையும் ஒரு கோபத்தோடையுமே தான் அவருடைய முகம் அமைப்பு இருக்கும். ஆனால் நம்ம தமிழகத்தில் அதை சமைச்சு முயற்சி பண்ணி அதை எப்படியாவது சிரிச்ச முகமாக ஆக்கணும்னு முயற்சி பண்ணி அத்தனை தரம் அடிச்சு மறுபடியும் செஞ்சு அதே மாதிரி அதுவும் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. அப்போ அவருடைய ஆன்மா வந்து நிச்சயம் மகிழ்ச்சி அடைஞ்சு சார்ந்து அடைஞ்சிருக்கோம். உங்கள்கிட்ட எல்லாருக்கும் ஒரு சின்ன புத்தகம் கொடுத்துருக்கோம். அந்த புத்தகத்தில் வந்து என்னன்னா, நான் ஜப்பானில் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் தண்டிக்கப்பட்டாரோ அந்த இடத்துக்கெல்லாம் நேரடியாகவே போய் அதனுடைய இதை வந்து கேட்டு மறுபடியும் அந்த அவருடைய கடைசி காலத்தில் வாழ்ந்த அந்த லாஸ்ட் டைம் நிச்சயம் லிவிங் பிளேஸ் மினோன்னு ஜப்பானில் இருக்கிற அந்த இடத்துல தான் நான் அந்த ஒரு புஸ்தகத்தை போய் அவருடைய வாழ்க்கை வரலாறை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த புக்கையும் வாங்கி ஜப்பானுக்கு யாராவது இங்கே வர்றாங்களோ, ஏன்னா சாமிக்கு அது சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அவங்க வரும்போது அவங்க ரெஸ்ட்டாக இருக்கும் போதெல்லாம் அவங்களோட கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து இதை பற்றி சொல்லுங்கள், இந்த பக்கத்தை வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு பக்கமாக கேட்டு தான் அந்த சின்ன கையேடை வந்து நான் போட்டிருக்கிறது. அதில் அவர் எங்கெங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது மற்றவங்களால் அவர் எப்படி தண்டிக்கப்பட்டாரோ, அவரை வந்து சிலுவையில் அறைந்து அவருடைய இதை வந்து ஆன்மா பிரிகிற மாதிரி அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த நிச்சயம் பெருமானம் இந்திய இதில் ஜப்பானில் 800 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி அந்த மதத்துக்கு, அதாவது ஒரு மதத்தை வந்து தடுக்கிறவங்க வந்து அவங்க முன்னாடி என்ன சொன்னாங்களோ அது முழுமையாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இடையில வந்து அது பல விதத்தில் மாறுபட்டு அவங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் மாறுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வித்தியாசமாக மாறி இருக்குது. அதை வந்து அது மாதிரி மாறுபட்டு இருக்கு, இந்த உண்மை நிலையை நீங்கள் உணருங்க, புத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லலை அப்படிங்கிற உண்மை நிலையை எடுத்து கூறும் பொழுது மற்ற அந்த புத்த மதத்திலேயே வேறு வேறு பிரிவினருக்கெல்லாம் அவர் மீது ஒரு பொறாமையும் அவரை வந்து வன்முறையினாலையும் சண்டையோட படுத்துறதோட இல்லாமல் அரசனுக்கே வந்து தூண்டிவிட்டு அரச தண்டனைக்கெல்லாம் உள்ளாக்கியிருக்காங்க. அந்த தண்டனைக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டு அவர் பல சோதனைகளையெல்லாம் கடந்து கடைசியில் வரும்போது ஆனால் உணர்ந்துடுறாங்க, அரசனும் உணர்ந்துடுறாரு, மக்களும் உணர்ந்துடுறாங்க. அவரை மறுபடியும் அவரை எந்த உயிரினமே வாழாத ஒரு தீவில் கொண்டு போய் வச்சு தானாக அவர் இறக்கட்டும்னு கொண்டு போய் தண்டனை கொடுத்தோம். அங்கேயும் அவர் இந்த உண்மை வழியில் போனதுனால நிச்சயம் கடவுள் காப்பாற்றுவார், அவங்களுக்கு உதவியாக இருப்பாருங்கிறது வந்து இது நிதர்சன உண்மைங்கிறத வந்து நிச்சிரன் பெருமாள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதே மாதிரி அதை வந்து என்னன்னா புத்த பெருமான் கூறியிருக்காரு. நான் சொன்ன இந்த தாமரை சுந்தரத்தில் இதே நிலை பின்னாடி வரும். அப்போ யார் இந்த உண்மை நிலையிலேருந்து மாறாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் பல விதத்துலையும் யார் மூலமாவது அவங்களுக்கு நான் உதவி செஞ்சு அவங்க துன்ப நிலைக்கு ஆளாகாமல் நான் வந்து உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறது. அதை வந்து நிச்சயம் வாழ்க்கையில் ஏற்பட்டு அந்த நிலையெல்லாம் ஒரு சின்ன கையேடாக நான் போட்டிருக்கிறது. இப்போ அவருடைய இந்த உண்மை நிலையில் அந்த நாமும் யோகோர் எங்கே இருக்கிறது மதத்துக்கும் ஜாதிக்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட அனைத்து உயிர்களிடமும் என்னன்னா மிருகங்கள், பறவைகள், மக்கள், ஆண், பெண் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து உயிர்களிடமும் உள்ள இறைத்தன்மையை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் அந்த நாமும் யோகோர் எங்கே
என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். 800 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பிறந்த மிச்சிரன் சோனின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். மிச்சிரன் ஜப்பானில் பிறந்தவர். இந்த சிறப்பான நாளிலே நாம் நமது கண்களை மூடி புதிதாக வடிவமைக்கப்பட்ட மிச்சிரனின் திருவுருவச் சிலையை புனிதப்படுத்த பிரார்த்தனை செய்தோம். இது நம் ஆன்மாவிற்கான முதலீடாகும். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தமது குழந்தை பருவத்தில் மிச்சிரன் ஞானம் நிறைந்தவராக மாற வேண்டும் என ஒரு உறுதிப்பாட்டை மேற்கொண்டார். இதற்கென புத்தரிடம் பிரார்த்தனை செய்தார். அவரது வழிபாட்டின் கடைசி நாளில் ஒரு மறைப்பொருளான அதிசயத்தக்க நிகழ்வு நடைபெற்றது. அவர் வணங்கி கொண்டிருந்த ஒரு புத்தர் கோவிலில் போக்கு போதி தத்துவர் என்ற ஒரு சிலையும் இருந்தது. அந்த சிலையின் முன்புதான் அவரை எப்பொழுதும் அமர்ந்து தியானம் செய்து வணங்கி வந்தார். அந்த புனித நிகழ்விற்கு பிறகு மிச்சிரன் எந்த ஒரு சமயத்தின் எந்த ஒரு கோட்பாட்டையும் ஆழமாக அறிந்து கொள்ளும் ஞானத்தை பெற்றார். ஏனெனில் அவரும் அந்த போக்கு போதிசத்துவர் சிலை நகர்ந்து வந்து அவரிடம் ஒரு தங்க கலரில் உள்ள ஒரு மென்மையான ஒரு பாட் போன்ற ஒன்றை அவருக்கு அளித்து நிகழ்காலம் எதிர்காலம் இதுவரைக்கும் நடந்த இறந்த காலம் ஆகிய முற்காலத்தை உணர்வா என்று அவரிடம் அதை நேரடியாக கொடுப்பதை பெற்றதினால் அவர் எல்லா நிலையிலும் எந்த ஒரு சமயத்தில் எந்த ஒரு கோட்பாட்டையும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும், இதில் வேறுபாடு காணக்கூடாது என்று உணர்ந்தார். இந்த உலகில் இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம், பௌத்தம் என பல்வேறு சமயங்கள் உள்ளன. அனைத்து சமயங்களும் மானிடர் வாழ்வதற்கான சரியான வழியை காட்டிட முடியும் என்று அவை நமக்கு கற்பித்ததை நம்பினால், பின்பற்றினார், நடைமுறைப்படுத்தினார் ரட்சிப்பினை அல்லது முக்தியினை அல்லது வீடு பெற்றினை அடைய முடியும் என நான் நம்புகிறேன். இத்தகைய சமயங்கள் மேலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மாநில குலத்தின் வரலாறு முழுவதும் துன்பமயமான மோதல்களால் எழுதப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். மாநில குலத்திற்கு மீட்பை தர வேண்டிய மதங்கள் மோதல்களுக்கும் காரணமாகிவிட்டன. நம் பூமியில் இது போன்ற நிலைக்கு காரணம் என்ன என்ற இந்த கேள்விக்கு மேன்மையான ஞானத்தை அடைந்த மிச்சிரன் சோன் பதில் தந்தருளியுள்ளார். சமயங்களின் கோட்பாடுகள் மற்றும் கடவுள்களின் போதனைகள் அளவிலும் ஆழத்திலும் வேறுபடுகின்றன. சிறிய மற்றும் எளிய போதனைகள் கூட அவற்றை நம்புவதற்கு ரட்சிப்பை தரும். மக்கள் தாங்கள் வேண்டிய ரட்சிப்பையும் நற்பேற்றையும் பெற்ற பிறகு மற்ற கடவுளர்கள் மற்ற சமயங்களின் கோட்பாடுகள் எவ்வளவு பெரிதாகவும் ஆழமாகவும் இருந்தாலும் கூட அவற்றை விட்டு விடுகின்றன. இதன் விளைவாக அனைத்து இன மக்களும் அனைத்து நாட்டு மக்களும் ஒன்றாக இணைந்து வாழ முயன்றிடும் போது தற்போது உள்ளதை போல அவர்கள் பிற சமய கோட்பாடுகளை நம்புபவர்களிடம் மோதல்களை எதிர்கொள்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சர்வசந்தி பிரார்த்தனை தொடங்கியிருக்கிறது. முதலாவதாக அமைதியின் தேவனே இறைவா என்ற பாடலை அனைவரும் இணைந்து அமைதியின் தேவனே இறைவா எங்கள் இதய தலைவனே என்றும்
பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் புகழிருமாப்பு பொழிவு பொறாமை பகைய நியாய பாவம் செய்ய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் சினமடையாது हे जगद्राता विश्वविधाता हे सुख शांति निकेतन हे जगद्राता विश्वविधाता हे सुख शांति निकेतन हे दीन के बंधु प्रेम के सिंधु दीन के बंधु प्रेम के सिंधु दुख दरिद्र विनाशन हे जगदाता विश्वविधाता हे सुख शांति निकेतन हे नित्य अखंड अनंत अनादि पूर्ण ब्रह्म सनातन हे नित्य अखंड अनंत अनादि पूर्ण ब्रह्म सनातन हे जग आश्रय जगपति जगवंदन जग आश्रय जगपति जगवंदन अनुपम अलख निरंजन हे प्राण सखा त्रिभुवन प्रतिपालक प्राण सखा त्रिभुवन प्रतिपालक जीवन के अवलंबन हे செங்கலில் குடியிருப்பவன் தேடாத மாந்தர்களுக்கும் உணவளிப்பவன் பாடு வீதியை மடர்வதற்கு வழிவகுப்பவன் பாஞ்சையோடு அனைவருக்கும் துணை இருப்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அந்த அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் கரணியெங்கும் விளங்கி நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேறுதல் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். சுவாமிஜி அவர்கள் ரெவரண்ட் இஸ்லாமிஜி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு தெரியும். அந்த புத்திசத்தை புத்திய பிச்சுக்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய ஆசான் டாக்டர் ஜெயபிரகாசன் அவர்கள். இலங்கையிலிருந்து ரெவரண்ட் அசாமி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு எங்களுடைய மகேஷ் அந்த செக்டை பற்றி அவருடைய அமைப்பை பற்றி தெரிய வரும். அவ்வாறு அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மதிப்புக்குரிய காலம் சென்ற டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் நானும் காந்திய குடும்பத்திலிருந்து சென்று அப்பரா அங்கிருந்து கொழும்பு வரை தொடர்ந்து பாத யாத்திரை இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்காக அங்கே ஒரு 17 நாட்கள் பாத யாத்திரை செய்தோம். அதை முடித்துக் கொண்டு தமிழகத்திலும் தொடர்ந்து நடந்தது. அடுத்தபடியாக 1993 கன்னியாகுமரியில் ஆரம்பித்து தொடர்ந்து புதுடெல்லி வரை ஒரு 4 திசையிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். ஒன்று அமெரிக்காவிலிருந்து ஒரு குழு அங்கிருந்து வந்தது. கன்னியாகுமரியிலிருந்து டெல்லி வரை ஒரு குழு வந்தது. வேறொரு தேசத்திலிருந்து யூரோப்பிலிருந்து ஒரு குழு புறப்பட்டு வந்தது. ஜப்பானிலிருந்து இவர்கள் 4 குழுக்களும் ஆந்திராவை சந்தித்தோம். இதை தொடர்ந்து இந்த யாத்திரையை செய்கின்ற பொழுது எனக்கு மனதிலே ஏற்பட்ட பல சிக்கல்கள், கஷ்டங்கள், நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த சாலையிலே நடந்து கொண்டு போயிருக்கின்ற பொழுது இந்த ட்ரம்மை அடித்துக் கொண்டு நம்பிய கோரிக்கைக்கு என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது
பின்னாடி ஒரு பெரிய வேன் வந்து என்னை மோதியது. தொடர்ந்து அவங்கெல்லாம் அப்படி வரிசையாக நடந்து வந்துருப்பாங்க. நான் இந்த சைடு அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக இந்த பக்கம் யாரும் கார் வந்து மோதிக்கூடாதுக்காக அப்படி போயிட்டு இருந்தேன். பெரிய வேன் வந்து என் பின்னாடி மோதி என்னை தள்ளி விட்டுருச்சு. அப்படியே அங்கே இருந்த சுவாமிஜி அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னமோ இன்னைக்கு ஆயிடுச்சு, என்னமோ இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் கடவுள் சாட்சியா எதுவுமே நடக்கல. கீழே விழுந்து இருந்துச்சு பார்த்து அந்த வேனுக்காரர் நிப்பாட்டிட்டாரு. அந்த வேனுக்காரோட போய் யாரும் சண்டை போடல. போய் அந்த இடத்துல நின்று அந்த வேனுக்காரரை இப்படிலாம் செய்யாதீங்க, நீங்கள் ஏதோ பரிவாதனமாக நீங்களும் தப்பிச்சிட்டீங்க நாங்களும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சு விட்டுட்டு, இது வந்து நடந்த இடம் வந்து எதுன்னா மத்திய பிரதேசத்தில் அந்த பெரிய சாலையில் நடக்கிறது. இந்த மாதிரி நான் ஏன் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, தன் வாழ்க்கையை அந்த சின்ன சகோதரி லீலா அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்த அல்லது எழுதின அந்த புத்தகத்தை படித்து எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மனிதனாக இந்த பூவுலகில் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிச்சிகான் அவருடைய நாம் இன்று இங்கே நினைவு கூறுகிறோம் என்றால், அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்றால், அது நமக்கு கிடைத்த பாக்கியம். நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே கடந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய சாட்சியாக இறைவன் நம்மளுக்கு நல்ல அருளை தர வேண்டும். இந்தியாவில் பிறந்த புத்த மதம் பல நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக ஜப்பானிலே சென்று பல புரட்சிகளை ஏற்படுத்தி பல நண்பர்களை உருவாக்கிவிட்டது. அதிலே ரிச்சிகான் அவர்களும் ஒருவர். ஆனால் அந்த அங்கு புறப்பட்ட அந்த ஆன்மீக அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே போன்ற கோவில்களை கட்டி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரெவரண்ட் இஸ்தானி அவர்கள் இன்றைக்கு கூட காலையில் பார்த்தேன், இந்த பக்கம் காலில் அப்படி ரத்தம் அப்படி ஒழுகிட்டு ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்து அந்த இடத்துல தலையில காயப்பட்டு பாவம் கஷ்டப்பட்டு வேற ஆட்கள் உயிரே போயிருக்கும். கஷ்டப்பட்டு நந்தா அவர்கள்லாம் சேர்ந்து அவர்களை உருவாக்கி கஷ்டப்படுத்தி நடத்தி வந்தாங்க. நான் உங்கள் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிற விரும்பல. தியாகம் என்பது அவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுவாமிஜி. இது வந்து உலகத்தில் அமைதி ஏற்படணும், மக்களிடத்துல இணக்கம் ஏற்படணும், துவேஷம் மாறணும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டு 20 ஆண்டுகளாக இந்த மண்ணில் நம்மை உரைக்க சொல்லிக் கொண்டு இந்த மக்களுக்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமல்ல, இது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காகவும் இந்த அவர் எடுத்த கனவு, அவர் நினைத்த கனவு நனவாகிறது. இந்த ஒரு பெண்டமிக் சிச்சுவேஷன்ல கூட வெளியே போகாம அவர் இந்த சிலையை வடிச்சிருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருப்பாரு. அந்த சிலை அவ்வளவு அருமையா இருக்கு. நான் சொன்னேன், ரொம்ப கொஞ்சம் நல்லா சிரிச்ச முகத்தோட நல்லா இருக்குங்க இந்த சிலை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி பெரிய தியாகம் பண்ண அந்த சுவாமிக்கு நம்முடைய சர்வோதயத்தின் சார்பாகவும் காந்தி நிறுவனங்களின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு ஒரு சந்தன மாலையை அன்போடு வழங்க இருக்கின்றேன். சந்தனம் மணக்கும். அது போன்று அவருடைய பிரார்த்தனை இங்கிருந்து ஒளி பெற்று உலகம் முழுவதும் பரவ வேண்டும், நன்மை ஓங்க வேண்டும், நல்ல ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது இந்த சுவாமிஜி அவர்களுக்கு என்னுடைய அன்பான காணிக்கை செலுத்துகிறேன். டாக்டர் ராஜா அவர்கள் சுவாமி இஸ்தானி சாமி அவர்களுக்கு சந்தன மாலை அணிவிக்கிறார். கட்டடத்தை அப்படியே வடிவெடுத்து கட்டின சாமி. கட்டடத்தை 20 வருஷமா அவர் பிளான் எவ்வளவு அது உள்ளடிக்குது. அப்படியே பிளான் போட்டு பண்ணாரு பாருங்க. அது சொல்ல முடியாது. இது அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த டாக்டர் ராஜா அவர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளாவில் இருந்து வருகை தந்திருக்க சுவாமிஜி அவர்களுக்கு சாமி அவர்கள் பொன்னாடை பற்றி
கௌரவிப்பார்கள். தயவு செய்து கேரளாவில் இருந்து வருகின்ற சாமி அவர்களுக்கு கவரானை இன்னும் பிறவி இங்கே வருஷ காலமா பார்க்கிறேன். சாமி அவர்கள் வந்து கேரளாவில இருந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டாரு. ரொம்ப நிறைய வரணுங்க. நன்றி நன்றி. அவர்களுக்கும் சாமிஜி அவர்கள் இந்த ஆடை அணிந்து கௌரவிப்பார்கள். திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற நாராயணகுரு மடம் பல சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு சாமி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். தென்காசி அந்த அருள் சகோதரி தேவிப்பட்டினம் கிழக்கில் இருந்து வருகின்றிருக்கின்ற அந்த அருள் சகோதரி அவர்களுக்கு சாமி அவர்கள் இந்த பொன்னாடை இங்கே டாக்டர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவரை பற்றி நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம மாவட்ட ஆட்சியரை பற்றி தெரியும். ஒரு மாவட்டத்திற்கு அவர் தான் தலைவர். அதே போன்று அவருக்கு கீழே பணிபுரிகின்ற கடைசி பணியாளராகிய இந்த தவாடி போட்டு தருவாங்க, அவங்கள பற்றியும் தெரியும். சாமிஜி கலந்ததாகவும் இருப்பாங்க, அந்த இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க சிலை செய்கிறாங்க, இவரே சிற்பியா மாறிடுறாங்க. கோயில் கட்டுறாங்க, அவரே அனைத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மேலே இருக்கிற புகைப்படத்தை இந்த கொரோனா காலத்தில் கூட விடாமல் ரெண்டே பேர் சாமிஜியும் அவர் கூட இருக்கிற ராஜா என்பவரும் தான் அதை தாங்களாம் என்று கருதி இவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு இடத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவ்வளோ பெரிய வாகனம் மத்திய பிரதேசத்தில் மோதனை பெற கூட எனக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்று. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அவர் கூட நாங்கள் பலமுறை நாட்டுக்கு போயிருக்கிறோம். இந்தியாவிலேயே இந்த செல்வராஜ் போன்றவர்கள்லாம் அங்கே நடராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். நிறைய பேர் அவர் கூட நாங்கள் எல்லாம் போன சிஷ்ய பிள்ளைகளாக போனவங்க தான். ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ட்ரெயினில் அதாவது கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை கூட சாமிஜி தன்னுடைய அவர் கூட இருந்த ஒருத்தரை காப்பாற்றணுன்றதுக்காக போய் நம்ம எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் கடக்கிற சூழ்நிலையில் கையோட தூக்கிட்டு வந்தாங்க. அது போன்று நம்மளுக்கு இந்த சிறப்பான இடத்தை வழங்கிய முத்தையாஜி அவர்கள் ட்ரெயினில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். டெல்லிக்கு போகிற வழியிலேயே அவருடைய அன்கான்சியஸ் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர் கதை முடிஞ்சு போச்சுட்டு தான் நாங்கள்லாம் இருந்தோம். சாமிக்கு ஒன்றுமே பண்ணலாம். அந்த மொத்தத்தை நிறைய பேர் நம்ம அங்கே இருந்தவங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, அவர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டிகிட்டே இருந்தாங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு அவர் அன்னைக்கு டாக்டர் எல்லாம் இங்கே கூட வந்துட்டாங்க. எம்பிபிஎஸ் எம்எஸ் படிச்ச டாக்டர் எல்லாம் வந்துருந்தாங்க. பார்த்துக்கிட்டா சொன்னாங்க, பல்செல்லாம் கிடையாது, இவர் இனிமேல் காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லைன்னு நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். அவர் சாமிஜி இந்த ட்ரம்மை சும்மா அந்த லேசாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த இதுவும் கேட்கவே இல்லை. அப்போ அவருக்கு தமிழ் தெரியாது, மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, ஜப்பான் மட்டும்தான் தெரியும். ஆனால் முழு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டேஷன் 30 ஸ்டேஷன் தாண்டின பிறகு டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு, நான் எங்கே இருக்கிறேன், நம்ம முத்தையாச்சி எந்திரிச்சு நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நீங்கள் தெலுங்குல இருக்கிறீங்க, நாங்கள் எல்லாரும் கதை விடுங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை, நான் வந்து ஒரு தியானத்தில் இருந்தேன், இப்பதான் எனக்கு எடுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவருடைய ஆன்ம பலத்தை காமிக்குது, அந்த சாமிஜியோட ஆன்ம பலத்தை காமிக்குது. நீங்க பாருங்க, இந்த கோயில் ஒன்று கட்டிருக்கிறாரு, ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கின்றன இல்லை, இனிமேல் இருப்பதற்கு வாய்ப்பும் இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமிஜி போன்ற அவங்க அந்த பேருடன் பரப்பக்கூடிய மிகச்சிறந்த ஞானிகள். சிறனவர்கள் என்ன செஞ்சாங்க, பெரியாரை பற்றி சொன்னாங்க. நம்ம சாமிஜி எங்கேயோ இருந்து ஜப்பான்ல இருந்து வந்து இங்க வந்து கோயில் கட்டிருக்காங்கன்னா எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சாட்சி பிடித்தது போல அவர் சிறந்தவர், எதிராளத்தை உணர்ந்தவர்,
அவரை இந்த சமயத்துல போற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் அவர்கள் இழந்து விட்டோம் என்று ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவர்களை வாழ்த்து ஒவ்வொருவரும் ஒன்று செய்வனம் அவரை பின்தொடர்ந்தால் போதும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பிடிப்பவர்கள் நன்றி. இப்பொழுது